ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் கிளாஸ் சபு. இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கோல்டு பாஸில் சட்டில் சேஞ்சஸ் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்ஸு நேற்று சொன்ன மாதிரி இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு ரிவீல் ஆகும்டா, இன்றைக்கே ரிவீல் ஆயிடுச்சு. இந்த ஸ்கின்ஸை பாருங்கள் கைஸ். ஸ்கின்ஸு நான் அப்புறம் ஷோ பண்ணுறேன். முதல்ல கோல்டு பாஸில் வரப்போகிற சேஞ்சஸை பார்க்கலாம். எப்போதும் நமக்கு 20% பூஸ்ட் இருக்கும் கோல்டு பாஸ் பர்ச்சேஸ் பண்ணோம். நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு நாளைக்கு பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு பண்ண போகிறேன். நான் உங்களுக்கு அதையும் வீடியோ எடுத்து ஷோ பண்ணுறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 20% போனஸ், 20% போனஸ், இது ரெண்டுமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், இப்படி கொடுக்க போகிறானோ 20+5. இது நார்மல் ட்ராக்கு தெரியுதா, சில்வர் ட்ராக்கு. நாளைக்கு இது இருக்க வேண்டிய இடத்துக்கும் ஸ்ட்ரைட்டாக ஆப்போசிட்டில் இது ரெண்டுமே இருக்கும். இது 5% போனஸ்ஸு, 5% பூஸ்ட்டு. இப்போ 5% உங்களுக்கு காஸ்ட்டு குறையும். அதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா அதுக்கு டைம் எடுக்கும். அதை நான் வேணால் ஷார்ட்ஸில் போட பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பாருங்கள் கைஸ், இதுவும் வரப்போகுது. இதுக்கு முன்னாடி 1000 இருந்துச்சு கேபிட்டல் மெடல். 1000 ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ 1500 கொடுக்க போகிறாங்க. 1000 ஒரு இடத்துல இருக்கும், அந்த இடத்தோட 1000 ரிமூவ் பண்ணிவிட்டு 1500 கேபிட்டல் மெடல் கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் இதுதான் கைஸ் நம்ம மின்னியன் பிரின்ஸோட ஸ்கின். பார்த்துங்க, நேற்றே சொல்லியிருப்பேன். இது கோல்டு பாஸில் வரப்போகுது. அதுதான் கைஸ் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இது கோல்டு பாஸில் வரப்போகுது. ஏன்னா என்கிட்ட மின்னியன் ஸ்கின் இல்லை. இந்த வாட்டி தான் கோல்டு பாஸ் போடலாங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். மினியன் ஸ்கின் வேறு இல்லை, கோல்டு பாஸில் வரப்போகுது. இதுவும் கைஸ் இந்த மாதிரி தான் ஸ்டாண்டிங் போஸ் இருக்கும். ஏன் இமேஜஸ் காட்டுறேன்னா வீடியோ சரியாக இல்லை என்கிட்ட. இந்த பாருங்கள், இதுதான் கோல்டு பாஸில் வரப்போகுது அப்படிங்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இதுதான் கைஸ் அட்டாக். இந்த மாதிரி தான் பண்ணோம். டக்குன்னு மூவ் அவுட் ஆகணுங்கிறதுக்காக இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். வீடியோவும் என்ன கேளுங்க, கிளாரிட்டியாக இருக்குது. போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு நான் வெளியே ஒர்க்கில் இருக்கேன், அதனால் இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கேன் ஃபோட்டோஸாக. அதுக்கப்புறம் இதுதான் கைஸ் செத்து போனதுக்கப்புறம் நாக்டவுனு. இது தலையை தொங்க போட்டுருச்சு தலையிலாக. இதுதான் கைஸ் செத்து போனதுக்கப்புறம் நாக்டவுன் ஆக போகிறது. அது மட்டும் இல்லாமல் அடுத்து குயின் ஸ்கின் பார்க்கலாம். இருங்க, இதுதான் கைஸ் குயின் ஸ்கின். லெஜெண்டரி 15th வருது, 5ஆம் தேதி 5th. இந்த மந்த்தோட 5th வந்துடும். நீங்கள் பை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பாருங்கள், அட்டாக் இந்த மாதிரி தான் சிமிலராக இருக்க போகுது. அதுக்கப்புறம் இது செத்து போனால் எப்படி இருக்கும்னா, செத்து போனால் இந்த மாதிரி குப்பரைப்படுத்துறது கைஸ். செத்து போனால் இந்த குப்பரைப்படுத்திட்டு அந்த கத்தி ஒரு பக்கம் போயிடுது. அதோட ஆர்மர் வேறு உடஞ்சி இந்த சைடு கிடக்கு. பார்த்துங்க, இந்த மாதிரி தான் சிமிலராக. சில பேர் யோசிப்பீங்க, என்னடா இதெல்லாம் நான் பார்த்து என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னு சில பேர் யோசிப்பீங்க. அது காசு கொடுத்து பை பண்ணுறவங்க பார்க்கணும். இல்லைனா நீங்கள் பார்த்துங்க இந்த மாதிரி ஸ்கின்ஸ் வரப்போகுதுன்னு. இது ஆர்சியோடது. ஆர்சி 7th வரப்போகுது. பார்த்துங்க, ஆர்சி அட்டாக் பண்ணுறப்ப இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மண்டையை போடுறப்ப இந்த மாதிரி இருக்கும். தெளிவாக செக் பண்ணி பார்க்குறவங்க பார்த்துக்கலாம் மண்டையை போடுறது எல்லாத்தையும் வாங்க போகிறதுனா. அதுக்கப்புறம் கிங் ஸ்கின் கைஸ். கிங் ஸ்கின் இந்த மாதிரி இருக்கும். அந்த ஆங்கிரி ஜெல்லின்னு ஒன்று இருக்கும் உங்கள்கிட்ட. ஒரு பெட்டு இருக்கும் ஆங்கிரி ஜெல்லின்னு. அந்த பெட்டை இன்ஸ்பயராக வச்சு எடுத்துருக்கானான்னு என்னன்னு தெரில. பாதி அந்த பெட்டாகிட்டான் கிங்கு, பாதி அந்த பெட்டாகிட்டான். இந்த பாருங்கள், அட்டாக் பண்ணுறப்ப ஆங்கிரி ஜெல்லி என்னத்துக்கு யூஸ் ஆகும்னா டிஃபென்ஸை போய் அடிக்கும். அதுக்காண்டி இந்த ஸ்கின்னு போட்டால் டிஃபென்ஸை போய் அடிக்குமா டா அப்படின்னு கேட்டுறக்கூடாது, அடிக்காது. நீங்கள் இந்த ஆங்கிரி ஜெல்லி இன்ஸ்பயராக வச்சுருக்கான். அதுக்கப்புறம் பொழக்கிறத நான் இப்போ பொழந்துக்கிறது இந்த மாதிரி சிமிலராக இருக்குது கைஸ். அந்த ஜெல்லியோட டென்டக்கல்ஸ் அதை அவனை பிடிச்சி வச்சுருக்கா மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பாருங்கள், அவன் தப்பிக்கே பார்க்குறான். அதை பிடிச்சி வச்சுருக்கிற மாதிரி இருக்குது பொழக்கிறது.
கடைசியாக நம்ம பார்க்க போகிற ஹீரோ வார்டன் தலைவர் வந்து டிராகன். நான் சொன்னேன்ல, இது ஒன்று ஸ்பெஷல் ட்ரூப்பாக வரும், இல்லைனா இதுவாக வரும் அப்படின்னு நான் கெஸ் பண்ணி சொன்னவங்கள்ட்ட அதே மாதிரி ஸ்கின்னாக கொடுத்து வச்சுருக்காங்க. இது ஸோ இதில் வர இமேஜஸ் எல்லாமே ஒன்று ஸ்பெஷல் ட்ரூப்பாக வரும், இல்லைனா ஆல்ரெடி இருந்த ட்ரூப்பை தான் போட்டு வச்சுருப்பானுவோ. ஆல்ரெடி இல்லாத ட்ரூப் மாதிரி தான் இருந்துச்சு இது. அது கலர் வந்து இல்லாத ட்ரூப் மாதிரி இருந்ததுனால நான் உங்கள்கிட்ட சொன்னேன் 10th வரப்போகுது, 10th தான் வரப்போகுது அப்படி. அது மட்டும் இல்லாமல் இது போஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். நிற்கிறப்ப தலைவர் அட்டாக் பண்ணால் இந்த மாதிரி தான் கைஸ் இருக்கும். அப்படியே அந்த வேவ் போய் அடிக்குது, பர்பிள் கலர் வேவ். ட்ராகன் பிரெத்து விட்ற மாதிரி வச்சுருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும், ஆனால் அது சிமிலராக இல்லை. அதுக்கப்புறம் வார்டன் தாத்தா பொழந்து உக்காந்து கிடக்குறாரு, இதையும் பார்த்து வச்சுங்க. அதுக்கப்புறம் கைஸ் இந்த மந்த்துக்கான காலண்டர் பார்த்துடலாம். வழக்கம் போல் எல்லாம் இருக்குது. சட்டலாக சேஞ்சஸ் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை, நான் சொன்னது தான் இருக்குது. 1 to 13 கோல்டு பாஸ் வந்துடும். அதுக்கப்புறம் 1 to 11 CWL, அதாவது கிளான் வார் லீக்ஸ். அதுக்கப்புறம் 9 to 16 இது வந்து இது மினி ஸ்பாட்லைட் ஈவெண்ட் கைஸ். இந்த மினி ஸ்பாட்லைட் ஈவெண்ட்டு வந்து எந்த எக்யூப்மெண்ட்டெல்லாம் வராது இந்த மந்த்து. ஏன்னா போன மந்த்து இந்த மந்த்து அடுத்த மந்த்து வராதுன்னு சொல்லணும். நான் எப்படி அடுத்த மந்த்து வராது, ஏன்னா இந்த மந்த்து விட்டது வந்து இது வார்டன் டார்ச் விட்டானுவோம். அதுக்கப்புறம் 17th to 20th வந்து ஸ்டார் போனஸ் கைஸ். ஸ்டார் போனஸ்ன்றோன்னே நீங்கள் 4 ஸ்டார் போனஸ் 17, 18, 19, 20 5 ஸ்டார் போனஸ் கலெக்ட் பண்ணலாம். அது எப்படின்னா வந்து நீங்கள் 16 கலெக்ட் பண்ணாமல் வச்சுருக்கணும் ஸ்டார் போனஸை. அப்படி கலெக்ட் பண்ணாமல் இருந்துச்சுன்னா 5 ஸ்டார் போனஸ் கலெக்ட் பண்ணலாம். 4 into ஓரி, 4 into க்ளோரி, சில சமயத்தில் ஸ்டாரியும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட வழக்கம் போல் என்றைக்கும் புயல் அடித்தாலும் மழை பெஞ்சாலும் வெள்ளமே வந்தாலும் கோல்டு பாஸும் சரி, அதுக்கப்புறம் கிளான் வார் லீக்ஸும் சரி, அதுக்கப்புறம் கிளான் கேம்ஸும் சரி மாறவே மாற மாட்டேன்னு உட்காந்து கிடக்கான். 99% பூஸ்ட் இருக்குது கைஸ் இந்த வீக். இந்த வீக்கா 1 வீக் தான் இருக்கும். 99% பூஸ்ட் இருக்கிறதுனால நீங்கள் ஜாலியாக இருப்பீங்க. அது வந்து அடிக்கடி கொடுக்குறாங்க தான், இருந்தாலும் சொல்லிக்கணும் நம்ம அப்படி. அது மட்டும் இல்லாமல் இந்த மந்த்து ட்ரெஷர் ஹண்ட் ஈவெண்ட் வருது கைஸ். 28 to நெக்ஸ்ட் மந்த் வரையும் போவோம், October 3 வரையும் போகுது. இந்த மந்த்துக்கான காலண்டர் அவ்வளோதான். அதுக்கப்புறம் கைஸ் இந்த மந்த்து வரப்போகிற சீனரி அந்த பேஸ் பண்ணி தான் இருக்கும்னு, அதே மாதிரி அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இந்த மந்த்து வரப்போகிற சீனரி இதுதான் கைஸ், பார்த்துங்க. இந்த மாதிரி தான் இருக்க போகுது. அது காசு கொடுத்து கட்டுறவங்க இந்த மாதிரிலாம் பார்த்துக்குவாங்க. நமக்கெல்லாம் இந்த கொடுப்பனை கிடையாது. அடுத்து இதையும் பாருங்க கைஸ். இந்த மாதிரி இது நடுவுலலாம் இந்த கால்பின்ஸ் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறானுவோ. அதுக்கப்புறம் அங்கங்கே வெல்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறானுவோ. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி தான் கைஸ் இது இருக்க போகுது பூஸ்ட்டு. அதுக்கப்புறம் இது ஷாப்பு இந்த மாதிரி தான் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இதுதான் கைஸ் ஷிப்பு. இந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு இருந்தேன். வீடியோ லேட்டானால் கோச்சுக்காய்ங்க, ஒர்க்கில் இருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவு சீக்கிரமாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். பாய் கைஸ், சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். பாய் கைஸ்.